இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் மந்த்லி கேதரிங்ல இந்த சீசன்ல நான் அதிகமா பேசிட்டு இருக்கிறது பிதாவை நீங்க அறியிற ஒரு நிறைவான இடத்துக்கு நீங்க வளரணும், குமாரத்துவத்துல வளரணும். ஸ்பெஷலி உங்க இருதயங்களை அவர் எவ்வளவு பொறுப்பெடுத்திருக்காரு, எவ்வளவாய் அக்கறை செலுத்துறாரு, அரவணைக்கிறாரு. நாமளே நம்ம இருதயத்தை குறிச்சு அக்கறை செலுத்தாத இடங்கள் எல்லாம் அவர் நம்மளை கவனிக்கிறாரு. அந்த அளவுக்கு agape is God's only agenda. agape is God's only agenda. ஆனா பிதாவினுடைய அஜெண்டால ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அகாபே, அன்பு. உங்களை அவர் மனதுல அவர் வச்சிருக்காரு, இருதயத்துல வச்சிருக்காருன்னா, உங்க கதையை அவர் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு நோக்கம் வச்சிருக்காருன்னா அது ஃபுல்லாவே அன்புதான் நிரம்பி இருக்கு. தொடக்கமும் அன்பு, நடுவுலையும் அன்பு, முடிவிலும் அன்பு. உங்க உடல் சுகத்தை குறித்து அவர் என்ன நினைத்திருக்கிறார்? உங்க பிசிக்கல் பாடியை குறிச்ச அஜெண்டால லவ் தான் இருக்கு, அகாபே. உங்க ஃபைனான்ஸை குறிச்சு அவருடைய அஜெண்டா லவ் தான். உங்களுடைய ஃபேமிலி லைஃபை குறிச்சு அவருடைய அஜெண்டா லவ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். அஜெண்டா பொதுவா உள்நோக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்கு. அதாவது வெளியில ஒண்ணு காட்டிட்டு இது அப்போ அப்பா அப்படி இல்லை, அந்த உள்நோக்கம் கூட அவருக்கு அன்புதான் அப்படின்றது. எல்லா விஷயத்திலையும் உங்களை குறித்த அவருடைய உள்நோக்கம் மையம் முழுவதும் என்னன்னா அன்புதான். அத நீங்க என்ன பண்ணணும்? நம்புனா மாத்திரம் போதும். என்னை குறித்த அவருடைய அஜெண்டா அகாபேலா. என்ன சொல்ற நினைக்கிறீங்க நீங்க இவரை பத்தி? அன்பா நினைக்கிறேன். என்ன இவருக்கு சொல்ல விரும்புறீங்க? அன்போடு சொல்ல விரும்புறேன். அவருக்கு என்ன காரியம் செய்ய விரும்புறீங்க? அன்பான காரியம் செய்ய விரும்புறேன். அவருக்கு எல்லா ஏற்பாடுகளும் எப்படி செய்ய விரும்புறீங்க? ரொம்ப பாசமா அன்பா செய்ய விரும்புறேன். அவருடைய அன்பு உங்க இருதயங்களை ஆட்கொள்ளும். அந்த அன்புல இருந்து சில விஷயங்களை நாங்க பார்ப்போம் அந்த அஜெண்டால. போன மாதம் நான் பேசியிருந்தேன்ல, மனிதனுடைய காயப்பட்ட இதயம், அதனுடைய தொடர்ச்சி இந்த முறை நான் பேசுவேன். நீங்க அந்த செய்தியை கேட்டுட்டு இதை நீங்க கேட்கறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த செஷன்ல உட்கார்ந்து இருக்கவங்க அந்த செஷனை கேட்டு நினைவு கூறுவீங்கன்னா இந்த செஷன் உங்களுக்கு இன்னும் இலகுவா புரியும். நீங்க மனத்தாங்கல் அடைகிறீங்க தெரியுமா? கோபப்படுறீங்க தெரியுமா? அந்த நேரங்கள்ல உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு ஒரு வெளிச்சமா தேவன் உங்களுக்கு காட்டினார்னா நீங்க யாரு மேலையும் கோபப்பட மாட்டீங்க. எல்லாரையும் உடனே மன்னிச்சிருவீங்க. புரியுதா? எனக்கு கசப்பா இருக்கு, எனக்கு கோபமா இருக்கு, எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியறது இல்ல. புரியுதா? எனக்கும் உங்களுக்கு அந்த டைம் பரலோக கண்கள், தேவன் அந்த நேரத்துல நாம எப்படி நமக்குள்ள என்ன நடக்குது என்பத ஒரு ஸ்கிரீன்ல போட்டு காட்டினாரு, இல்லாட்டி அதை வெளிப்படையா உங்களுக்கு காண்பிச்சுட்டாருன்னா நீங்க மனத்தாங்கள் ஆகவே மாட்டீங்க, கோவப்படவே மாட்டீங்க. யாரா இருந்தாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு இலகுவா மன்னிப்பீங்க. அது வெறும் வார்த்தையா மட்டும் இருக்காது, உங்க வாழ்க்கையோட உண்மையான அனுபவமா மாறிடும். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க கூட இருக்கவங்கள பார்த்து அன்போடு, உங்களுடைய சொந்த வாழ்க்கைய அழிச்சு கொள்ற அளவுக்கு நீங்க யாரையும் வெறுக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, உங்க பேரை சொல்லிட்டு, நான் ஷர்லி மார்ஷ், உன்னுடைய சொந்த வாழ்க்கைய நீ அழித்துக் கொள்கிற அளவுக்கு யாரையும் வெறுக்க கூடாது. உங்களுக்கு தெரியுமா, மற்றவங்க மேல கோவப்படுறது, வெறுக்கிறது, மற்றவங்க மேல மனத்தாங்கல் அடைகிறது
அவங்கள பாதிக்குதோ இல்லையா என்பது இங்க விஷயம் இல்லை, உங்களை அழிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா இருக்கு. பொதுவா நம்முடைய உறவுகளுக்குள்ள பிரச்சனை வரும்போது, அது சொந்தங்களா இருக்கலாம், பந்தங்களா இருக்கலாம். சொந்தம்னா சில நேரம் சொல்லுவாங்க இரத்த சம்பந்தமான உறவு. பந்தங்கள் என்பது என்னன்னா, இந்த இரத்த சம்பந்தமான உறவுகளோடு இணைக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க யாரு? பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட பழகும்போது ஏற்படுகிற பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல நண்பர்களோட பழகும்போது ஏற்படுகிற பிரச்சனைகளா இருக்கலாம், சகோதரர்களுக்குள்ள, சபை ஊழியர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்கு இடையில இருக்க பிரச்சனை, விசுவாசிகளா இருக்கும்போது இருக்கிற பிரச்சனை, வேலை ஸ்தலத்துல எஜமானனோடு, வேலை செய்யறவங்களோடு, ஏன் பெற்றோர் பிள்ளைகளா இருக்கலாம், இன்னும் சொல்லணும்னா கணவன் மனைவியா இருக்கலாம். சிலவங்க நாங்க திருமணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறோம்னு சொல்றாங்க. என்னவா இருந்தாலும் பிரச்சனை வரும்போது என்ன நடக்கும்? ஒரு சர்க்கிள் இருக்கும். யாராச்சும் என்கிட்ட எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுல இந்த பிரச்சனை விஷயத்துல உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் முதலாவது அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். பொதுவா உங்ககிட்டயும் கேட்டிருக்கேன் பேசும்போதெல்லாம். இப்ப உங்க இதயம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பேன். கேட்டிருக்கேனா? உங்க இதயம் எப்படி இருக்கு? உங்க ஹார்ட் எப்படி இருக்கு? அவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்குது பாஸ்டர், மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு. ஆனா எனக்கு மனசெல்லாம் காயமா இருக்கு. ஆழ்ந்த மனக்காயத்தோடு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உணர முடியுதா? சரிங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, உடனே அப்படி பொங்கி சொல்லுவாங்க. என்னத்த கேக்குறீங்க? இந்த விஷயத்துல, அதுவும் கணவன் மனைவியா இருக்கிறாங்கன்னா, அழுத்தி சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல என் வீட்டுக்காரர், இல்லாட்டி இந்த விஷயத்துல இவங்க எல்லைய மீறிட்டாங்க. இத என்னால எத்தனை ஜென்மமானாலும் என் வாழ்க்கையில ஒருபோதும் மன்னிக்கவே முடியாதுங்க. அவ்வளவு கசப்போடு சொல்லுவாங்க. அப்ப நான் அவங்கள பார்த்து என்னத்த சொல்லணும்? அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா உதவின்னு கேட்கிறாங்க. இத உங்கட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கிட்டத்துல கூட என்னோட பயணிக்கிற ஒரு தம்பதியர் ஊழியம் செய்றாங்க. கணவன் மனைவி கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டாரு. பொய் சொன்னோனே, அன்றைக்கு எனக்கு அவங்க ஞாபகம் வருது. காலையில நான் அவங்கள எடுத்து இந்த ஃபியூ டேஸ்ல அவங்கள எடுத்து விசாரிக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நீங்க 2 பேரும் என் ஞாபகத்துக்கு வந்தீங்க. எல்லாமே நல்லா சொன்னாங்க. நான் கதைக்கும்போது கேட்பேன். அப்புறம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படின்னு கேட்டேன். இல்ல நடுவுல கொஞ்சம் முரண்பாடு வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டேன். அப்ப மனைவி சொல்றாங்க, நீங்க அவர்ட்டயே கேளுங்க. அவர் சொல்லுவாரு. அப்ப கணவன் இப்படின்னு சொல்றாரு. அது பெரிய விஷயமோ, சிறிய விஷயமோ இல்ல. மனைவி கிட்ட அவர் பொய் சொல்லியிருக்காரு. மனைவியோட இருதயம் ரொம்ப வேதனைப்படுது. மன்னிக்க கஷ்டம். நான் பேசுறேன். ஒரு 2, 3 நாள் ஆகுது. அவங்க சரியா அதை இன்னும் தீர்த்தே கொள்ளல. அவ்வளவுத்துக்கு மனசுல சேர முடியாம இருக்காங்க. ஆனா ஒரே வீட்ல தான் இருக்காங்க. அப்ப அவங்க மனைவி சொல்றாங்களாம், அவங்க கணவர்ட்ட, நான் இத அண்ணன்ட்ட கொண்டு போக மாட்டேன். ஆனா அவருக்கு தெரியும் இந்த விஷயம் நடந்தது. எப்படியே சொல்றாங்கன்னா, அவர் கட்டாயம் எனக்கு கால் பண்ணுவார்ன்னு தெரியும். ஆனா கால் பண்ணி அவர் கேட்டார்ன்னா, நான் கட்டாயம் இத சொல்லுவேன். அப்படின்னு புருஷன்ட்ட சொல்லியிருக்காங்க. நான் கால் பண்ணிட்டு கேட்கும்போது, பாத்தீங்களா நான் சொன்னேன் அவர் கேட்பார். ஆனா 2, 3 நாள் ஆயிட்டு இன்னும் அது அவங்க தீர்த்துக் கொள்ளவே இல்ல.
அப்ப நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல, வாழ்க்கையில ஒருபோதுமே மன்னிக்க முடியாது, கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட இன்னொரு கேள்வி கேட்பேன். நீங்க ஏன் உங்கள நேசிக்க மாட்றீங்க அப்படின்னு கேட்பேன். நீங்க உங்கள நேசிக்கிறீங்களா? நீங்க ஏன் உங்கள நேசிக்க மாட்றீங்க அப்படின்னு கேட்பேன். இங்க யார்ட்டயும் கேட்டது ஞாபகம் இருக்கா? இந்த விஷயத்துல நீங்க ஏன் உங்கள நேசிக்க மாட்றீங்க? திடீர்னு இப்படி ஆச்சரியமா பார்ப்பாங்க. இதுல கூட ஒருத்தர்ட்ட நான் இதுக்கு முன்னாடி பேசினேன். வீக்ஸ்க்கு முன்னாடி. சரி நடந்துச்சு. உங்க ஹார்ட் இதுல ஃப்ரீயா இருக்கா? நீங்க உங்கள நேசிக்கிறீங்களா? சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இல்ல அவர என்னால மன்னிக்க முடியாது. என் குரல் நல்லா கேக்குதா தெளிவா? என்னால மன்னிக்க முடியாது. அப்ப நான் அவங்கட்ட சொல்லுவேன், நீங்க ஒரு ஆள மன்னிக்க முடியலன்னு சொல்றீங்கன்னா, அதுல உள்ளான அர்த்தம் என்னன்னா, நான் சொன்னேன்ல, நாம கசப்பாகும்போது, மனத்தாங்கல் ஆகும்போது, கோபப்படும்போது, பரலோகம் அதாவது தேவன் எங்களுக்கு அத போட்டு காட்டுனார்னா, இனி நீங்க கோபமே படமாட்டீங்க. அதுல பிரதானமானது என்னன்னா, நீங்க இன்னொருவர் மேல கோவப்பட்டு, அப்படி இருதயத்த கடினமாக்கும்போது, அதுல அர்த்தம் என்னன்னா, நீங்க அவர நேசிக்க மாட்டேன்னு சொல்றது இல்ல விஷயம். நீங்க உங்கள நேசிக்கலன்னு அர்த்தம். புரியுதா? நீங்க ஒரு ஆள மன்னிக்க மறுக்கிறீங்கன்னா, நீங்க உங்களையே நேசிக்க இல்ல என்ற அடையாளம் அது. நீங்க உங்கள நேசிக்கல என்பதற்கான அடையாளம். யோசிக்கிறீங்களா? பக்கத்துல இருக்க உங்க நபர பார்த்து சொல்லுங்க. கணவன், மனைவியோ, ஃப்ரெண்ட்ஸாவோ, பிரதர்ஸா உட்கார்ந்திருக்கீங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க. நீங்க உண்மையா உங்கள நேசிக்கிறீங்கன்னா, இலகுவாகவே நீங்க மற்றவங்கள மன்னிப்பீங்க. பிறரை இலகுவா மன்னிப்பீங்க. உங்கள பார்த்தே நீங்க சொல்லலாம். நான் உண்மையா என்ன நேசிக்கிறேன்னா, மத்தவங்கள ரொம்ப சுலபமா நான் மன்னிப்பேன். அது எனக்கு அப்படி கஷ்டமா இருக்காது. ஒருக்கா இப்படி சொல்லுங்களேன். நான் உங்கள முழு மனசோடு என்னுடைய இருதயத்துல சுகந்திரத்துல இருந்து நான் மன்னிக்கிறேன். ஏன்னா நான் என்ன ரொம்ப நேசிக்கிறேன். சிலவங்க மத்தவங்கள மன்னிக்கும் போது அது ஒரு ஈகோ மாரி இருக்கும். அது ரொம்ப பெருமையா பாருங்க நான் கௌரவமா இருக்கேன். நான் எதுக்கும் இறங்கி போறதில்ல. அவங்க வந்தா சரி. இதெல்லாம் என்னத்த குறிக்குதுன்னா, அவ்வளவா நான் என்ன கவனிச்சுக் கொள்றேன் என்பத வெளிப்பாடு. நான் முழு மனசோடு ஒருத்தர மன்னிக்கிறேன், சுகந்திரத்தோடு மன்னிக்கிறேன்னா, நான் என்ன ரொம்ப அன்பு செலுத்துறேன். என் மேல நான் ரொம்ப அக்கறை வச்சிருக்கேன்னு அர்த்தம். இது எவ்வளவு பெரிய சுதந்திரம் தெரியுமா? நீங்க மனிதர்கள உங்க இருதயத்திலிருந்து சுதந்திரமா மன்னிக்கும்போது, அவங்கள நேசிக்கும்போது, உங்க இருதயத்தின் ஆழத்துல ஒரு பெரிதான ஒரு விடுதலைய நீங்க அனுபவிப்பீங்க. ஆமா. அந்த விடுதலைய நீங்க அனுபவிக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். கிறிஸ்து விரும்புறார். பிறர மன்னிக்க முடியல அப்படின்னு நம்ம இருதயத்துல கசப்பா வச்சுட்டு இருக்கோம். பிட்டர்னஸ் இருக்குன்னா, அது நாம அவங்களுக்கு செய்யற தீமை கிடையாது. அது நாம நமக்கு செய்யற தீமை. நம்மளையே நாம ஏமாத்திக் கொள்றோம். கொஞ்சம் அமைதியா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செய்து கொண்டிருக்கிற கிரியைகளை இந்த தருணத்துல செய்யறதுக்கு நான் ஒரு பாஸ் ஒரு ஃபியூ செகண்டுக்கு வைக்கிறேன். லைஃப் மத்தேயு
5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். 43வது வசனத்துல இருந்து 48 வாசிப்போம். இப்பவாச்சு ஏத்துக்கொள்ள முடியுமா? ஏன் இயேசு இந்த வசனத்தை சொன்னாரு என்பது நோக்கத்தை இதுல இருந்து பார்க்கலாம். உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். என்ன நினைக்கிறீங்க இந்த 44ஆம் வசனம் இப்ப நாம பேசிட்டு இருக்க புரிதல்ல? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்க. அது யாருக்கு நல்லது? உங்களுக்கும் எனக்கும் நல்லது. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்க. என்னால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்னா, நான் அவ்வளவா என்ன ஆசீர்வதிக்கிறேன், நேசிக்கிறேன். நான் என்னை ஏமாற்றிக் கொள்ள விரும்பல, எனக்கு தீமை செய்ய விரும்பல. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. ஏன்னா நான் எனக்கு தீமை செய்ய நினைக்கிறேன். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்? பிதா இந்த வசனம் சொல்லுது பூரண சத்குணரா இருக்கிறார். அது இங்கிலீஷ்ல ஒரு டிபிடி வெர்ஷன்ல 48 கஜனன் வாசிங்க. Since you are children of a perfect Father in heaven, become perfect like him. தமிழ்ல, நீங்கள் பரலோகத்தில் இருக்கும் ஒரு பரிபூரணரான தகப்பனின் பிள்ளைகளாக இருக்கிறபடியால் அவரை போல பரிபூரணர் ஆகுங்கள். தேங்க்யூ கஜன். பரிபூரணமான வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்கல்ல. நீங்கள் பரிபூர்ண வாழ்க்கை வாழுங்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. இயேசு இந்த இடத்துல சொல்றாரு, பிதா ஒரு பரிபூரணரா இருக்காராம். அவர் ராஜ்யத்தின் முக்கியத்துவங்கள்ல சில விஷயங்களை இயேசு இங்க நான் வலியுறுத்தி சொல்றாரு. நீங்க பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழ விரும்பினீங்கன்னா, இப்ப மேல நீங்க வாசிச்சீங்கல்ல என் கூட, இந்த விதமா வாழ்றதுதான் பரிபூர்ணமான வாழ்க்கை. ஏற்றுக்கொள்ள முடியுதா? நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பரிபூர்ணமான பிதாவின் பிள்ளைகளாக இருப்பதால அவரை போலவே நீங்க பரிபூர்ணமா இருங்க. நீங்க மன்னிக்கிறது என்பது பிதாவின் டிஎன்ஏ, உங்களுக்குள்ள நேச்சர் இருக்கு, கல்ச்சர் இருக்கு, ஹார்ட் இருக்கு. ஏன் பிதா நல்லோர் மேலும் தீயோர் மேலே மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார், நன்றி அறிந்தவர்களுக்கும் அறியாதவருக்கும் நன்மை செய்கிறார்னா, பிதா தனக்குத்தானே நன்றி உள்ளவரா இருக்கிறார். பிதா தமக்குத்தாமே நன்மை செய்கிறார். திரியேகம், திருத்துவம் தாங்களுக்குள்ளேயே நன்றி உள்ளவங்களா இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே நன்மை செய்கிறாங்க, அவங்களையே அவங்க நேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கசப்பு இல்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவிக்குள்ள ஒரு தாங்களே ஏமாற்றிக் கொள்ற அளவுக்கு மனத்தாங்கள் இல்ல. அந்த சாயலாக ரூபத்தின்படி நம்மளை சிருஷ்டித்தாங்க. அப்ப நம்ம சாயல், ஒரிஜினல் டிசைன், ஒரிஜினல் இமேஜ்ல இருந்து நம்மளை வாழ சொல்றாங்க. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாங்க,
பொய் சொல்லாதீங்க, பொய்களை களைத்து ஒருவரோடு ஒருவர் மெய்களை பேசுவோம். இப்போ ஒரு ஆரோக்கியமான உறவுன்னு ஒண்ணு எடுத்துக்கொள்ளும். ஆரோக்கியமான ஒரு உறவு முறை இருக்குன்னா, ஒரு உறவு முறைக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு. சொல்லுங்க, ஒரு உறவு முறைக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள்ல ஆரோக்கியமான உறவு முறைக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு, ஆரோக்கியம் இல்லாத உறவு முறைக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த ஆரோக்கியமான உறவு முறையோட சர்க்கிள்ல உங்களுக்கு இந்த போட்டோ காட்ட பாக்குறேன். இப்படி இருக்கு. முதலாவது என்னது? ஒரு உறவுக்கு நீங்க வரும்போது என்னன்னு இருக்கீங்க? இணைப்பு, கனெக்ட். இப்ப நீங்க எல்லாம் என் கூட உறவுல இருக்கீங்களா? ஆமா, இணைப்புல இருக்கீங்க. ஒருவருக்கு ஒருவர் இருக்கீங்களா? இணைப்புல இருக்கீங்க. கணவன் மனைவியா, உறவுகளா, இணைப்புல இருக்கீங்க. இந்த கனெக்டா இருக்கும்போது கட்டாயம் உறவுன்னு சொன்னா பிரச்சனை வருமா வராதா? அதனாலதான் சினிமா டயலாக்ல எல்லாம் எழுதுவாங்கன்னு, சொந்தனாலேயே பிரச்சனை தானே ஐயா, உறவுக்காரனாலே பிரச்சனை தானே ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா உறவுல நீங்க நெருங்க நெருங்க பிரச்சனை வரதான் செய்யும். அது எதுக்குன்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஆமா, பிரச்சனை வருதா? இப்ப சொல்லும் போதே சிலரோட உங்களுக்கு இருக்க பிரச்சனை தெரியுதா? கன்ஃபிளிக்ட் வருமா? வரும். கன்ஃபிளிக்ட் வரும். இந்த ஜேர்னில வந்திருக்கா? வராதுன்னு சொன்னா நம்ம எல்லாருமே என்ன ஆயிட்டோம்? கிறிஸ்துவுக்கு நிகரான வளர்ச்சியில வளர்ந்துட்டோம். ஆனா அதுல நாங்க ஜேர்னி பண்ணிட்டு இருக்கனால வருமா வராதா? ஒருவருக்கொருவர் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. வராதுன்னு சொல்லல. இது ஆரோக்கியமான உறவுக்கான முறையில நான் இதை பேசிட்டு இருக்கேன். அதை என்ன பண்ணணும்? மூணாவது, சரி செய்தல், அதை ரிப்பேர் பண்ணணும். நாலாவது, மீண்டும் என்ன பண்றது? ரீகனெக்ட், இணைப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்? திரும்பணும். மீண்டும் இணைப்பை ஏற்படுத்தி முதலாவது படிக்கு போகணும். இது ஆரோக்கியமான முறையின் சுழற்சி. இது கணவன் மனைவி வாழ்க்கையா இருக்கலாம், எந்த உறவுக்கும் நீங்க இதை பொருத்தலாம். ஆனா ஆரோக்கியமற்ற உறவின் முறை என்னன்னா, இணைப்புக்கு வருவாங்க, ரெண்டாவது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், பிரச்சனை. அந்த ஆரோக்கியமான உறவுலையும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. என்ன வித்தியாசம்? இங்க பிரச்சனை வரும், வந்த உடனேயே என்ன பண்ணிடுவாங்க? முடிவு, பிரிவு, ஹெண்டு. இங்க என்ன இல்ல, அதை மறுசீரமைக்கணும், அதை என்ன பண்ணணும்? ரிப்பேர் பண்ணணும், திரும்ப உறவை கட்டணும், எல்லாம் முடிச்சுட்டே போயிடுவாங்க. இணைப்பு ஆரம்பத்தில் இருக்கும், ஈர்ப்பு அல்லது நெருக்கம் இணைஞ்சோன இருக்கும். பிரச்சனைன்னு வந்தோன்னா சிறு கருத்து வேறுபாடு அல்லது சண்டைகள் வந்தோன முடிவு பிரச்சனைய சரி செய்ய முயலாம ஈகோ காரணத்தால அதை முறிச்சு போட்டுருவாங்க. பேசாமையே நான் உறவு முறிஞ்சிடும் பாருங்க. இணைப்பு, பிரச்சனை, இது ஆரோக்கியமான உறவு. சரி செய்தல், மீண்டும் இணைப்பு, இது ஆரோக்கியமான உறவு. ஆரோக்கியமற்ற உறவு, அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் இணைப்பு, பிரச்சனைன்னு வருமா? வர வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க அறிவுல இருந்து நாங்க உறவை கொண்டு போவோம். எந்த ஏரியால ஜீவன்ல நாங்க இருக்கோமோ அதுல பிரச்சனைகள் வருமானு கேட்டா அது சுகமா போகும். ஆனா இருதரத்தாருக்குள்ளயும் அவங்களுடைய நெரேட்டிவ், ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஆரிஜின் ஸ்டோரி, செக்ஷுவல் புரோக்கர்னஸ் இதெல்லாம் இருக்கிறனால பிரச்சனை இடிக்குமா? இடிக்க அதிக வாய்ப்பு உண்டு. ஆனா முடிவு இப்படி பண்ணிடுவாங்க. இது இன்னொரு பிக்சர் பாருங்க. இணைப்பு, பிரச்சனை, ஆரோக்கியமான சரி செய்வாங்க, அந்த பிரிட்ஜை சரிப்படுத்துவாங்க, திரும்ப உறவுக்கு திரும்புவாங்க. உறவுல நம்பிக்கை மற்றும் நெருக்கத்தை அதிகரிப்பது. ஆனா இங்க இணைப்பு, பிரச்சனை, பிரிகிறது. இதுதான் நிறைய பேரோட லைஃப்ல உறவை கையாளும் போது சந்திக்கிற விஷயங்கள்.
ஆனா நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சினா என்னன்னா, நீங்க நல்ல உறவுகள் விஷயத்துல ஆன்மீகத்துல முதிர்ச்சியா இருக்கீங்கன்னா, ஆன்மீகம் என்றாலே அதுல ஒரு முதிர்ச்சி இருக்குனாலே எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்னா, உறவுகள் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவீங்க. பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? முரண்பாடு வரும். வந்த உடனே அதை என்ன பண்ணுவீங்க? ஒளிஞ்சு ஓடி எஸ்கேப் ஆகாம சண்டை போடவோ அல்லது ஃப்ரீஸ் ஆகி பேசாம இருப்போம், இல்ல அவங்கள கண்டா நான் ஒதுங்கிருவேன், இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்தா இல்ல. அங்க என்ன பண்ணுவீங்க? மறுசீரமைப்பு பண்ணுவீங்க. மீண்டும் அதை ப்ராப்பரா இணைப்பீங்க. பிரச்சனை வரும்போது அதை சரி செஞ்சு திரும்ப ஒன்னா இணையணும். இந்த வட்டம் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் உறவுகள் பலப்படும். நீங்க முதிர்ச்சி உள்ளவங்க என்று நீங்களே கவனிக்க முடியும். இதுவரைக்கும் நான் பேசினது இன்னைக்கு எக்ஸ்ட்ரா போனஸா உங்களுக்கு கொடுத்தது. ஆனா இன்னைக்கு பேசணும்னு நான் நினைச்சிருக்கிறது போன முறையுடைய கண்டினியூட்டியா பேச வேண்டியது இப்பதான் பேச போறேன். ஆனா இது உங்களுக்கு எப்படி இருக்கு? இதோட தொடர்ச்சியாவே அதை புரிஞ்சுக்கலாம். புரியுதா? அது ஒரு சப்ஜெக்டா மட்டும் எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகல. அது ஒரு என்கவுண்டரா கொண்டு போகணும்னு சொல்லி இந்த மத்த செஷன்ஸையும் நான் விரும்புறேன். இப்ப கொண்டு போற செஷன்